Hello everyone, welcome to post market analysis. So first of all, day time frame படி நிஃப்டி வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு அப்படின்றத பார்ப்போம். ஸோ நிஃப்டி டே டைம் ஃப்ரேமில் நமக்கு வந்து ஓபி வந்து டேப் ஆகிருக்குங்க. ஸோ அதுக்கு சாக் வந்து கொடுத்துருக்கான். ஸோ அதுக்கு வித் இம்பேலன்ஸோட ப்ரைஸ் வந்து புஷ் பண்ணி போயிருக்கான். ஸோ இந்த இடத்துல இருக்கும்போது வந்து சொல்லியிருந்த மார்க்கெட் கீழே வரும். ஸோ கீழே வந்து நமக்கு இங்கே சாக் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லிடணும். ஓகேங்களா. ஸோ ஃபியூ டேஸ்க்கு பிஃபோராக. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு, ஸோ இன்டியூஸ்மெண்ட்டெல்லாம் எடுத்துகிட்டு ஓபிஐ டேப் அடிச்சுட்டு மார்க்கெட் வந்து ஒரு 3 நாளாக கண்டினியூவாக புல்ல முடிச்சிருக்காங்க. ஸோ இவனோட டே டைம் ஃப்ரேம் படி அடுத்த ப்ராபபிலிட்டி அப்படின்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்மேஷன் இருக்குது. ஸோ இந்த ட்ரெண்ட் லைன் நான் வந்து இப்படியே வந்து கொஞ்ச நேரம் அரைக்கலாம். அரைச்சிட்டு உடையிறோம் அப்படின்னா ஸோ ஒரு பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேங்களா. பெரிய கேண்டில் வந்து ஃபார்ம் ஆகும். டார்கெட் 23,500 to 600 இந்த இம்பேலன்ஸ் வந்து நீங்கள் டார்கெட் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இன்ஸ்டன்டான டார்கெட். ஓகே. ஸோ இது வந்து டே டைம் ஃப்ரேமோட நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டிஸ். ஓகேங்களா. ஓகே. ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட செட்டப்புக்கு வரும். ஜஸ்ட்டு 5 minutes. ஸோ எதுவுமே கிடையாதுங்க. என்ன பண்ணுறோம், ஓப்பனிங்கில் ஒரு லைனை போடுறோம். ஸோ என்னோடய ஓப்பனிங் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 23,791. ஸோ என்னோட லோ பார்த்தீங்கன்னா 23,751. ஓகே. ஸோ என்ன இருக்குது, லாஸ்ட் டேவோட இந்த ஸ்விங்குக்கு இன்பிட்வீனில் தான் ஓப்பன் ஆகிருக்கு. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரக்சர் என்ன பண்ணியிருக்கு, ஸோ 5 minutes வந்து கண்டினியூவாக உடச்சிட்டு தான் வந்திருக்கும். அது புல்லில் தான் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதையாவது உடஞ்சிருக்கணும். மேபி ஒரு 5 minutes பிரேக் கொடுத்துச்சிங்க செல் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எதுவும் வந்து நடக்கல. ஓகே. ஸோ என்ன பண்ணுறோம், நார்மலி 23,750 கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் எடுக்கிறோம். கால் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் பை லாங் சைட் ட்ரேட், புட் ஆப்ஷன் சஸ்டெயின் பண்ணால் செல் ட்ரேட். சிம்பிளாக முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ என்ன பண்ணுறோம், 23,750 கால் புட்டுக்கான லெவல் என்ன, வேல்யூ என்னன்னு பார்க்குறோம். ஓகேங்களா. 23,750க்கான வேல்யூ என்ன அப்படின்னா 120. ஸோ 120 ரூபாய் சஸ்டெயின் பண்ணால் மார்க்கெட் வந்து பை ஆகணும் சிம்பிளாக. ஓகேங்களா. ஸோ உங்களுக்கு பிரேக் அவுட்டு ரீடெஸ்ட்டு அது மட்டும் தெரிஞ்சால் போதும். சப்ளை டிமாண்டு எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணிடலாம். ஓகேங்களா. ஸோ சப்ளை டிமாண்ட் வந்து வச்சு பண்ணலாம். என்ன அப்படின்னா ஜஸ்ட் ஒரு அடிஷனல் பர்பஸுக்கு சமங்க மார்க்கெட் அங்கே தான் இருக்குது, பை ஆகலாம் இல்லை செல் ஆகலாம். ஸோ டார்கெட் பர்பஸுக்கு எக்ஸிட் பர்பஸுக்கு அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒர்க் ஆகும். ஓகேங்களா. ஸோ அப்போது 750 எடுக்கிறோம், 120 சஸ்டெயின் பண்ணால் பை. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னு தெரியும், எக்ஸாக்டாக ஃபஸ்ட்டு கண்டியில் அங்கே தான் பஞ்ச் அடிக்குது. ஓகேங்களா. செகண்ட் வந்து மறுபடியும் பஞ்ச், அதுக்கு கீழே வரவே இல்லை. ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான், பிலோவில் ஓப்பன் நியரஸ்ட்டில் போயிட்டு அதை ரெசிஸ்டன்ட் எடுக்கிறான். ஆக்சுவலி அதை டேப் அடிச்சிருந்தாலும் கால் ஆப்ஷன் தான் ஸ்ட்ராங்கு, புட் ஆப்ஷன் வீக் தான். ஓகேங்களா. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், தாராளமாக பை வந்து ஃபோக்கஸ் பண்ணலாம். முடிஞ்சு. ஓகேங்களா. ஓகே. சரிப்பா. நிஃப்டிலையும் பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு ஒரு 1 minute ஒரு கன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருப்போம். ஸோ ஜஸ்ட் லிக்விடிட்டி கிராப். ஸோ என்ன அப்படின்னா இது வந்து ஒரு லோ. ஓகேங்களா. இது ஒரு லோ, இது ஒரு லோ. ஸோ என்ன பண்ணியிருக்கு, டபுள் பாட்டத்தோட நமக்கு என்ன பண்ணியிருக்கோம்னா டேக் ஓவர் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா. ஸோ இந்த டபுள் பாட்டத்துக்கு கீழே இருக்க ஈக்குவல் லோக்கு கீழே இருக்க லிக்விடிட்டியை கரெக்டாக டேக் ஓவர் பண்ணும்போது 9:30க்கு பர்ஃபெக்டாக 9:30 இவன் சப்போர்ட் எடுக்கிறான். அப்போது எவ்வளோ எக்ஸாக்டாக நடக்குது பாருங்கள். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை வச்சு நீங்கள் ட்ரேட் எடுக்க முடியும் அப்படின்னா கான்ஃபிடென்ட்டாக நம்ம வந்து பை வந்து எடுக்கலாம். ஏன்னா ப்ரீமியம் ஸ்ட்ராங்காக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ரீமியம் தான். ஸோ அதுக்கு ஒரு சின்ன அடிஷ்னல் கன்ஃபர்மேஷன் என்ன பண்ணலாம், ஸோ ஒரு டபுள் பாட்டம் ஸ்வீப்பு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரேட் எடுக்கலாம். முடிஞ்சு. ஓகேங்களா. ஸோ அங்கேருந்து ஒரு இன்ஸ்டண்ட்டாக பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் க்ரீன் கேண்டில் முடிஞ்சதுக்கப்புறம் என்ட்ரி எடுத்தீங்க அப்படின்னாலும் ஒரு 60 to 70 பாயிண்ட்ஸ், ஈவன் ஒரு 50 பாயிண்ட்ஸ் வச்சும் ஈஸியாக கேப்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேங்களா. ஓகே. சரிப்பா. நம்ம இன்னொரு செட்டப் வந்து பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இன்னொரு செட்டப் படி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா 23,700 கால் வந்து எடுப்போம். ஓகேங்களா. ஸோ 23,700க்கு நம்ம என்ன சொல்லிடணும் அப்படின்னா 126 அப்படின்றது பிரேக் ஈவன் அப்படின்னு வந்து சொல்லிடணும். ஸோ எக்ஸாக்டாக பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருக்கு, இந்த இடத்துல நமக்கு 750 சப்போர்ட் எடுக்கிறோம். ஸோ 1 minute நிஃப்டி பார்த்தீங்க அப்படின்னா லிக்விடிட்டி டபுள் பாட்டத்துக்கு கீழே இருக்க லிக்விடிட்டி வந்து கிராப் பண்ணுது. ஸோ 700 கால் ஆப்ஷன் எக்ஸாக்ட்லி
அவனோட பர்ஃபார்மர் லைன் அதை வந்து பஞ்ச் அடிக்கிறான். ஸோ அப்போது இவ்வளோ எக்ஸாக்டாக மேட்ச் ஆகுது பாருங்கள். ஓகேங்களா? ஸோ காலா புட் அப்படின்றதே யார் டிசைட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 700 கால் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டான். ஓகேங்களா? 700 கால் வந்து பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகுது அப்படின்றத. ஸோ அதுக்கு அடிஷனல் சப்போர்ட்டாக வந்து 750 ஸ்ட்ராங்காக இருக்கான். ஸோ தேர்ட் ஒன் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு டபுள் பாட்டம் ஸ்வீப் இருக்குது அப்படின்னும் போது நம்ம கான்ஃபிடண்ட்டாக பை அடிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஈஸியாக பார்க்கணும் அப்படின்னா ஜஸ்ட்டு பிரேக் இவன் முடிஞ்சு பிரேக் இவனுக்கு மேலே பர்ஃபார்மருக்கு மேலே இருக்குது. ஸோ இவன் தான் பர்ஃபார்மர். ஸோ இங்கே உடையுது அப்படின்னா இவனோட நெக்ஸ்ட் டார்கெட் 146.90 பை அடிக்கிறீங்க அப்படின்னா இவனோட நெக்ஸ்ட் டார்கெட் 180.1 அப்படின்றதான் நெக்ஸ்ட் டார்கெட். எக்ஸாக்டாக டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணியிருக்கான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ப்ராஃபிட்னு பார்த்தீங்கன்னா ஸோ எப்போவுமே 30 பாயிண்ட்ஸ் ஈஸியாக அந்த மார்க்கெட் கொடுக்கும். ஓகேங்களா? அடுத்தடுத்த டார்கெட்டுக்கு ஈஸியாக இருக்கும் 30 பாயிண்ட்ஸ். ஸோ 181 நெக்ஸ்ட் மூவ் கொடுக்குறோம் அப்படின்னா அடுத்த டார்கெட் 247 தான். ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் ஆல் ஃபிக்ஸ்டு டார்கெட் பேஸ்ட் ஆன் டேட்டா. ஓகேங்களா? ஸோ பர்ஃபெக்டாக உடச்சி ரீடெஸ்ட் வந்து கொடுத்துருப்பான். ஸோ அடுத்து இந்த இடத்துல ரீடெஸ்ட் கொடுக்குறோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸோ எப்படி வந்து ரியாக்ஷன் கொடுத்துருக்கான். ஓகேங்களா? ஸோ டேட்டா பேஸ் பண்ணி நம்ம ட்ரேட் எடுக்கிறோம் அப்படின்னா ஸோ ஹை குவாலிட்டி ட்ரேட்ஸ். இப்போ நீங்கள் போய்ட்டு எஸ்எம்சியில் சப்ளை டிமாண்ட் இருக்கா, பிரேக் அவுட் இருக்கா அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுவும் கிடையாது. இப்போ மேலே போகிறானா போட்டுங்க, நம்மளோட லெவல் மீட் ஆகுதா பை. ஸோ அதுக்கு கீழே சேஃபான ஸ்டாப் லாஸ் வந்து வைக்கிறோம் அப்படின்னா 80+% நம்மளோட எஸ்எல் வந்து அடிக்காது. ஓகேங்களா? ஈஸியாக 30 to 40 பாயிண்ட்ஸ் வந்து கேப்சர் பண்ண முடியும். ஸோ ஓகே. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நெக்ஸ்ட் ஒரு 70 பாயிண்ட்ஸ். ஸோ அடுத்தடுத்த டார்கெட்டை பர்ஃபெக்டாக அச்சீவ் பண்ணோம். ஸோ நமக்கு இவ்வளோ பாயிண்ட்ஸ் எல்லாம் தேவை கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு என்ன தேவையோ அதை எடுத்துகிட்டு வந்து வெளியே வந்துடலாம். ஸோ இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரியாக்ஷன் வந்து தெரியும். கரெக்டாக 515.3 அப்படின்றது தான் டார்கெட்டு, 5th டார்கெட்டு. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ரீமியம் ஸோ எக்ஸாக்டாக ஒரு எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் கொடுத்துருக்கோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஸ்பாட் சார்ட் பார்த்தீங்கன்னா ஸ்பாட் சார்ட்டில் ஒரு 2 இடத்துல வந்து நமக்கு ட்ரேட் வந்து கிடச்சிருக்கும் எஸ்எம்சி பேஸில். ஸோ அதுவும் வந்து எஸ்எல் வந்து கொடுத்துருப்போம். ஸோ எங்கே அப்படின்னா 15 மினிட்ஸில் இது வந்து இன்சைட் பார் ஓபி. ஓகேங்களா? ஸோ இது கொஞ்சம் லோ ப்ராபபிலிட்டி தான். ஸோ இருந்தாலுமே நமக்கு சாக் கொடுக்குற டைம் ஃப்ரேம் வச்சு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்கணும். ஸோ இது 5 மினிட்ஸோட ஓபி. ஸோ இந்த இடத்துல இம்பேலன்ஸ் இருக்கா அப்படின்னா இம்பேலன்ஸ் மைனூட்டாக கொடுத்துருக்கான். ஸோ மைனூட்டாக இருக்க இம்பேலன்ஸுக்கு வந்து பவர் அதிகம். ஸோ அப்படின் போது 50 மினிட்ஸ் உனக்கு 5 மினிட்ஸ் சாக் கொடுக்குது அப்படின்னா நம்ம வந்து செல் அடிக்கலாம். ஓகேங்களா? இந்த இடத்துல என்ன பண்ணியிருக்கு, அந்த இடத்துல நமக்கு 5 மினிட்ஸ் சாக் வந்து கொடுத்துட்டான். ஸோ அதுக்கு எக்ஸ்ட்ரீம் பிளாக் இது. ஸோ இந்த இடத்துல செல் அடிக்கிறோம் அப்படின்னா ஸோ ஒரு ரீசெண்டாக எங்கள் ஸ்விங்கில் இருக்கும் அதை வந்து நம்ம டார்கெட் பண்ணணும். மீன்ஸ் இப்படி வந்து வரணும். ஓகேங்களா? லைக்லியாடன்னு சொல்கிற மாதிரிங்க சிம்பிளாக. ஓகேங்களா? அந்த மாதிரி வரணும். ஸோ வந்தானா வரல. ஏன் அப்படின்னா கரெக்டாக 11:50-55 ஸோ அந்த ரேஞ்சில் நமக்கு இங்கே ப்ரீமியம் என்ன பண்ணியிருக்கு, எக்ஸாக்டாக வந்து சப்போர்ட் அடிக்கிறான். 23,700 கால் ஆப்ஷன் 247 அப்படின்ற அவனோட லெவலை கரெக்டாக சப்போர்ட் அடிக்கிறான். ஓகேங்களா? இவன் சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா இவன் உடைய மாட்டான். ஓகேங்களா? ஸோ அதாவது மார்க்கெட் கீழே தான் வராது, கீழே வராது. ஓகேங்களா? ஸோ அதாவது வந்து கீழே வந்து வராது. ஏன்னா நமக்கு இங்கே ப்ரீமியம் என்ன பண்ணிட்டுருக்கு, நம்மளோட லெவலில் மீட் ஆகிட்டு சப்போர்ட் வந்து எடுத்துகிட்டு இருக்கு. அப்படின்னும் போது அடுத்த டார்கெட்டை நோக்கி தான் மார்க்கெட் போகும். ஸோ நீங்கள் வந்து எஸ்எம்சியில் ட்ரேட் எடுத்துனீங்கன்னா கன்ஃபார்ம் வந்து எஸ்எல் வந்து வாங்கியிருப்பீங்க. ஸோ இதை குரூப்லேயும் சொல்லிடணும். ஏன்னா எல்லாரையும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காகவே சொல்லிடணும். ஸோ இதை ஜஸ்ட் ஒரு 1 மினிட்ல பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பேஸ் ஃபார்மேஷன் தான். ஸோ இந்த கேண்டலோட லோவை எடுத்து சாக் கொடுத்துருந்தோம் அப்படின்னா அது சாக். ஓகேங்களா? ஸோ இது ஒரே ஒரு சிங்கிள் கேண்டலுக்குள்ள தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து யாரும் ட்ராப் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காகவே வந்து சொல்லிடணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு பேஸ் ஃபார்மேஷனுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு 1 மினிட்ல செக் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரக்சர் மார்க்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிங்கிள் கேண்டில் ஹை வச்ச கேண்டில் லோ மட்டும்தான் எடுத்துருக்கு. இது வந்து ஒரு ஜஸ்ட் பேஸ் ஃபார்மேஷன். ஸோ இதில் வந்து நம்ம செல் அடிக்க முடியாது. ஓகேங்களா? இது வந்து ஃபுல்லாக ஒரு பேஸ் ஃபார்மேஷன்
அண்ட் ட்ராப் தான், ரேலி பேஸ் ட்ராப். ஸோ சம் பீப்புள் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா எஸ்எம்சி ட்ராப் வந்து மாட்டிருப்பாங்க எப்படின்னா, ஸோ ரேலி பேஸ் ட்ராப்பு ஸோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல் அடிச்சிருக்காங்க அப்படின்னா, ஸோ என்ன இருக்குது பாருங்கள், எஸ்எல் கொடுத்த கேண்டில் மட்டும் எப்போவுமே பெருசாக இருக்கும். ஏன்னா நீங்கள் அங்கே தான் ட்ராப் ஆக போகிறீங்க அப்படின்னு நமக்கு தெரியும். அவனுக்கு தெரியும் அப்படின்னா என்ன பண்ணுவான், அப்படி தான் தூக்குவோம். ஓகேங்களா? ஸோ இதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா, ஸோ ப்ரீமியத்தில் மீட் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ட்ரேட் எடுக்கலாம். என்ன பண்ணிட்டு இருக்கு, அந்த டைமில் நமக்கு ப்ரீமியம் வந்து சப்போர்ட் அடிக்குது அப்படின்னும் போது அடுத்தடுத்த டார்கெட்டை நோக்கி தான் போகும். ஸோ